மக்களை தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பாக விடப்பட்டுள்ள எலெக்ஷன் எக்ஸ்பிரஸ் 2026 தைப்பூசம் நன்னாளை முன்னிட்டு பிஜேபியை சார்ந்த அண்ணன் அண்ணாமலை அவர்கள் காவடி எடுத்து பழனிக்கு நடந்து வரார். அவர்கிட்ட ஒரு தொண்டர் போய் கேட்குறாரு, அண்ணா நீங்கள் காவடி எடுக்கிறது எதுக்காக அப்படின்னு. இந்த அரசியல் முன்னேற்றத்துக்காக ஒன்று. நம்பர் 2 வந்து பிஜேபி, அதாவது என்டிஏ கூட்டணி அமோக வெற்றி பெறணும். நம்பர் 2. நம்பர் 3, எங்கள் அண்ணன் ராஜா அண்ணன் உடல்நலம் தேறி அவர் வீட்டுக்கு வரணும். பார்த்தீங்களா, நல்ல மனுஷன். இந்த மாதிரி ஒரு தலைவனெல்லாம் விட்டுட்டு நீங்கள் எப்பவும் போல் புதுசாக ஒரு ஆள் நாட்டுக்கு வரணும், புதுசாக ஒரு ஆள் ஆளணும், புதுசாக வரவனுக்கு ஓட்டு போடணும், புதுசாக ஒரு ஆளுக்கு இடம் கொடுக்கணுங்கிறீங்களே அப்படின்னு சொல்லி ஏன் அந்த நாட்டை திரும்பவும் ஒரு சினிமாக்காரன் கையில் பிடிச்சி கொடுக்குறீங்க? நீங்கள் முதல்ல யோசிக்கணும்ல. புதுசாக ஒருத்தனுக்கு இடம் கொடுக்கணுன்னா நீங்கள் முதல்ல சீமானனுக்கு கொடுத்துருக்கணும். அதையும் தவற விட்டுட்டீங்க. 2வது அண்ணாமலை வந்தார், அவரையும் தவற விட்டுட்டீங்க. இப்போ புதுசாக வந்தவனுக்கு கொடுக்குன்னு சொல்லி விஜய்கிட்ட கொண்டு கொடுத்தீங்கன்னா எவ்வளோ ஒரு கொடுமையானது. அப்போனா அதுக்கு முன்னாடி விஜயகாந்த் வந்தார்ல, அவரையும் நீங்கள் தவற விட்டீங்கல்ல. அப்போ விஜயகாந்த் மனைவியார் இருக்கார் பிரேமலதா, அவங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கோம்ல, அதையும் போடலை நீங்கள். அப்போ டாக்டர் ராமதாஸ் ஐயாவுக்கும் போடலை, அன்புமணிக்கும் போடலை. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? புதுசாக வர்றவனுக்கு கண்டிப்பாக ஓட்டு போடணும். இந்த நாட்டை புதுசாக ஒரு ஆள், இன்னொரு ஆள், 3வது ஒரு ஆள் ஆளட்டும். இவங்க 2 பேரையும் தானே ஆளுதாங்க. அப்போ நீங்கள் எவ்வளோ கெட்ட புத்தி. இந்த சினிமாவுக்கு அடிமையாகி விட்டோம் நாம் எல்லாம். சினிமாக்காரனை பார்த்து பார்த்து பழகி அவன் படத்தில் நல்லது செய்வான்ல, அது மாதிரி ஹீரோன்னா நல்லதானே செய்வான், அது மாதிரி அவனுக்கு தான் நல்லது செய்வான்னு